பார்ட் 2ல என்னென்ன பூச்செடியெல்லாம் மாடியில் இருக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த மஞ்சள் கலர் பூச்செடி இருக்குது. இது கொடி கீழேருந்து வருது மாடிக்கு. செம்மையாக பூக்கும். அந்த சீசன்லாம் கொத்து கொத்தாக பூக்கும். இது வந்து ரெயின் லில்லி பிங்க் கலர் இருக்குது. இந்த பேபி பிங்க் இருக்குது என்கிட்ட. அதே மாதிரி எல்லோ கலர் இருக்குது. 2 கலர் தான் இருக்குது. அது இல்லாமல் சிகப்பு கனகாம்பரம், மஞ்சள் கனகாம்பரம் இது 2ம் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் இப்போல்லாம் கிடைக்கிறதே இல்லை. யாரும் அவ்வளோவா வீட்டில் பார்க்க முடியவே முடியறதில்ல. இந்த 2 செடியும் வந்து நர்சரியிலேருந்து தான் வாங்கி வச்சேன். அப்புறம் ரோஸ் வந்து சின்ன சின்ன குட்டி கட்டிங்ஸ்லாம் நல்லா வளர்ந்துருந்ததுன்னு சொல்லிட்டு ரீபாட் பண்ணி வச்சது இருக்குது. இது பன்னீர் ரோஸு. இது வந்து ரீபாட் பண்ணி வச்சது இருக்குது. இது வந்து அடுக்கு மஞ்சள் கலர் செம்பருத்தி. இதுவும் நர்சரியிலேருந்து தான் வாங்கி வச்சுருக்கு. இதெல்லாம் பூ பூத்தும்போது எப்படியும் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன். சங்குப்பூ இருக்குது. சங்குப்பூ வந்து அங்கங்கே நிறைய பூத்துட்ருக்கும். இந்த ஒரு கலர் தான் எங்கள் வீட்டில் இருக்குது. சீடு விழுந்து விழுந்து அங்கங்கே நிறையா இருக்கும். அதே மாதிரி மைசூர் மல்லி இருக்குது. மைசூர் மல்லி வந்து ரோட் சைடில் ஒரு ஹில் ஸ்டேஷன் போனபோது ரோட் சைட்லேயே இருந்ததுன்னு கொண்டாந்து வச்சது. ஒரே ஒரு தடவை தான் பூத்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய குட்டி பிளான்ட்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி இது மஞ்சள் கலர் சாமந்தியா இல்லை ரெட்டு மஞ்சள் சாமந்தியான்னு தெரில. சீடு போட்டிருக்கேன். இதுவும் போட்டிருக்கேன். ஜினியா பூவும் போட்டிருக்கேன். அது 2ம் வந்து இப்போ தான் வளர்ந்துருக்கு. பூ பூத்தா தான் தெரியும் அது என்ன கலர்னு. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஜினியா பூ சீட் தரீங்களான்ட்டு. இப்போ என்கிட்ட கையில் இல்லை. பூவெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் காஞ்சா தான் நான் ஷேர் பண்ண முடியும். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது தான் கொண்டாந்து போட்டு வச்சுருக்கேன். நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, நான் ஒரு பிளான்ட் லவர்னு எனக்கே எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவாங்க. இதுவும் அதே மாதிரி தான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன கலரில் வருதுன்னு சொல்லி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எந்த இது வேணும்னாலும் அப்போ சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி மஞ்சள் கலர் ஒத்த செம்பருத்தி இருக்குது. இதெல்லாம் ஹைப்ரிடு, பட்டு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்குன்னு சொல்லி வாங்கி வச்சாச்சு. இதுலேயே அடுக்கு செம்பருத்தியே இருக்குது. நிறைய பூக்குது. ஆனால் ஒரு வாரத்தில் 2 பூவாவது பூத்துடுது. சின்ன பிளான்ட்டு தான், 2 பூவாவது பூக்குது. அதே மாதிரி இன்னொன்று வந்து இந்த பூ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. இது ஒரு குட்டி போன்சாய் மரமாகவே ஆயிடுச்சு. இதுவும் அந்த சீசனில் வந்து நல்லா பிங்க் கலரில் அழகாக பூத்துருக்கும். அந்த ஸ்டெம் தெரியுதுங்களா உங்களுக்கு, நல்லா திக்காக இருக்கும் அது. இந்த பூ தான். அப்புறம் இந்த பட்ரோஸ் எல்லோ கலர் இருக்குது. எல்லோ கலர் பட்ரோஸ் இருக்குது. பிங்க் கலர் பட்ரோஸ் இருக்குது. இது 2 கொஞ்சமாக கட் பண்ணி கொடுத்தது தான். நான் வச்சதில் நான் பூக்குது. அப்புறம் சேஞ்சிங் ரோஸ் கட்டிங் கொடுத்தாங்க. அது நீங்களே பார்த்துருப்பீங்க. அது வளர்ந்துடுச்சு. மாடியில் டெரஸில் வந்து வேறு ரீபாட் பண்ணி இந்த போன வீடியோலலாம் போட்டான்ல, அதெல்லாம் ரீபாட் பண்ணி மேலே வச்சாச்சு. இதுவும் கட்டிங் வச்சாலே வரும். இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு இன் ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். ரோஸ்மேரி கடையிலேருந்து தான் வாங்கி வச்சது. இது வந்து ஆயிலெல்லாம் போட்டால் நல்லா ஹேர் க்ரோத் இருக்கும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சது. இது வந்து ஆரஞ்சு கலர் செம்பருத்தி. இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் வந்து துளிர்லாம் விட்டுருக்கு. நல்லா வளரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த எல்லோ கலர் வந்து இருக்குது, ரெயின் லில்லி. இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது தான். வாங்கி வச்சதெல்லாம் ரோஸு அந்த மாதிரி. இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது தான். சீடு போட்டது, கிழங்கு கொடுத்தது, இது மாதிரி வச்சது தான் இதெல்லாம் வந்திருக்கு. ஒரு மாதிரி புல் மாதிரி வளரும். அப்புறம் திடீர்னு இதில் ஒரு பூ வரும். அதே மாதிரி இந்த ஒயிட் கலர் வாடாமல்லிப்பூ, இதுவும் வந்து ஒரு சின்ன கன்று கொடுத்தாங்க. ரூட் இருந்தது, வேர் இருந்ததுன்னு கொண்டாந்து வச்சா இது நல்லா பெருசாக வளர்ந்துச்சு. அப்புறம் பிரம்ம கமலம் எங்கள் வீட்டில் பெருசாக ஒரு பிளான்ட் இருக்குது. பேக் சைடு இருக்குது வீட்டுக்கு பின்னாடி. அது வந்து டெரஸ் வரைக்கும் ஏற்றி போட்டு கயிறுலாம் கட்டி ஏற்றணும். ஆனால் அது போகாமல் அப்படியே ஃபோல்டாகி ஒரு டைம் பூ வைக்கும்போது 20-30 பூ நிறைய பூக்கும். ஆனால் பிரம்ம கமலம். அதே மாதிரி 7 days ரோஸ், இதுதான் ஃபஸ்ட்டு பூ. இதான் கட் பண்ணி விட்ருக்கு. இந்த பிளான்ட்டும் எங்கள் வீட்டில் இருக்குது. ரோஸுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் நல்ல வெயில் படணும். தேங்க்யூ.